என் பையனோட ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி ஃபீல்ட் ட்ரிப் கூட்டு போகிறாங்க பக்கத்தில் இருக்க ஜூக்கு. ஸோ அவுடோருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஹெல்தி அண்ட் சிம்பிளான ஒரு ஸ்நாக்கு. இந்த பனியாரக்கல் சூடாகிறதுக்குள்ளே இதுக்குரிய பேட்டர் தயார் பண்ணிடலாம். 1/4 கப் உருக்கின வெண்ணெய், 1/4 கப் நாட்டு சக்கரை, 1/4 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை இட்லி மாவு பதத்துக்கு கலந்துட்டு ஆல்ரெடி சூடாகிட்டு இருக்கிற பனியாரக்கல்லில் ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுலாம். முக்கியமாக அடுப்பு வந்து லோவஸ்ட் ஃப்ளேமில் இருக்கணும். இன்னொரு சைடு திருப்பி மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு இது வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு ஒரு ஸ்கியூரை உள்ளே விட்டு எடுத்தோன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து மினி சாக்லேட் கேக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா சாக்லேட் பனியாரம்னாலும் சொல்லிக்கலாம். அவுட்டோருக்கு இந்த மாதிரி பிக்னிக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்நாக்கு. நேற்று வந்து பருப்போட செய்யலான்னு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற போட்டிருந்தேன், அப்படியே மறந்துட்டேன். சரி இன்றைக்கி அதை பருப்பு உருண்டை குழம்பா வச்சு சிம்பிளாக வந்து லஞ்சை முடிச்சாச்சு. சாப்பிட்டா இருக்கா?